வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈஷு சமையல் அறையில் ரோட்டு கடை டேஸ்ட்டில் எக் நூடுல்ஸ் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி வாங்க, இப்போ எப்படி நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இவ்வளோ தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, முதல்ல அடுப்பில் கடாயை வச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மூணுத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து லைட்டாக கலர்னதுக்கு அப்புறமா அது மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில். அப்போ தான் தக்காளியும் வெங்காயமும் நல்லா சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லாவே வெந்திருக்கும், நல்லா மசிஞ்சிருக்கும். அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு நீங்கள் பார்த்து சேருங்க, முன்னாடியே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி நூடுல்ஸோட மசாலாலையும் வந்து உப்பு இருக்கும், அதனால் நம்ம இதை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இப்போ உப்பு சேர்க்காதீங்க. மசாலாலாம் 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நான் நூடுல்ஸோட வர மசாலாவையும் பிரித்து கொட்டுறேன். ஸோ இந்த பிரித்து கொட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பி நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இந்த தட்டு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அது வெந்து அந்த ஸ்மெல் போகும் சீக்கிரமாக, அதனால தான் நான் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். இது போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு, பச்சை வாசனை போயிட்டு நல்லா சுருண்டு வதங்கி இருந்திருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா மசாலா நீங்கள் ஏன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மசாலாலாம் எதுக்காக ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வெங்காயம், தக்காளி, முட்டைக்காக தான். நூடுல்ஸ்க்கு ஆல்ரெடி நமக்கு இன்ஸ்டன்ட் மசாலா கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து இதை தனியாக கூட இன்னொரு கடாயில் வெறுமனே எண்ணெய் ஊற்றி அதில் முட்டையை போட்டு நல்லா வந்து பொடுமாஸ் மாதிரி பண்ணி இதில் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே பேனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அகண்ட பேன் அப்படிங்கிறதுனால நான் இதிலே பண்ணுறேன். நீங்கள் வந்து சின்னதாக எண்ணெய் சட்டியிலையோ சின்ன பேன்லேயோ பண்ணுறீங்க அப்படின்னா செப்பரேட்டாக தனியாக இன்னொரு பேனில் எக்கை வந்து நல்லா பொடிமாஸ் மாதிரி, முட்டை பொடிமாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அந்த முட்டை பொடிமாஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை பொடிமாஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நான் வந்து 600 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னா, மொத்தமாக 600 ml. நான் முதல்ல ஒரு 500 ml ஊற்றினேன். எனக்கு அந்த தண்ணி பத்தலைங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 ml இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் மொத்தம் எனக்கு 600 ml ஆச்சு. அவங்க எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 250 கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏன் டபுளாக ஊற்றிருக்கோம் அப்படின்னா, இந்த வெங்காயம், தக்காளி, முட்டை இதெல்லாம் இருக்குது, அதனால் இப்போ நம்ம டபுளாக ஊற்றிருக்கோம். நீங்கள் வந்து எடுத்தோடனே எல்லா தண்ணியும் அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல 450 to 500 ml ஊற்றி பாருங்கள். தண்ணி எவ்வளோ இழுக்குது பார்த்துட்டு நம்ம திருப்பியும் அதுக்கப்புறம் ஊற்றி சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இது ரொம்பவே நல்லா வரும். இதை இந்த தண்ணி ஊற்றி நல்லா தலபுலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 2 நூடுல்ஸோட ஸ்லைஸையும் எடுத்து போட்டுடலாம். நம்ம செஞ்சுருக்க இந்த அளவில் வந்து 2 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு அது எல்லாமே நல்லா உடஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இதை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு ஒரு 1.25 to 2 நிமிஷம் வரைக்கும் இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனது முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து இப்போ டேஸ்ட் பார்த்தேன், எனக்கு உப்பு பத்தலை அப்படிங்கிறதுனால இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் இதை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி நல்லா கம்மியாயிருக்கு. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நிறுத்தாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் போது நிறுத்திக்கணும். அப்போ தான் அதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா என்னாகும் அப்படின்னா, ஆற ஆற அந்த ஜூஸை வந்து நல்லா இழுக்க ஆரம்பிக்கும். நூடுல்ஸ் நார்மலாகவே நூடுல்ஸ் வந்து அப்படி தான் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகாமல் லைட்டாக ஜூஸியாக இருக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க நூடுல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ராமன். நாங்கள் மோஸ்ட்லி டாப் ராமன் தான் வாங்குவோம், அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு டாப் ராமனை வச்சு சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள் மேகி நூடுல்ஸ் வச்சு செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வச்சும் செய்யலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரோட்டு கடை ஸ்டைலில் எக் மேகி மசாலா நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மேகி மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.